எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தீமையாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. இனி உண்டான நன்மையாவும் உம்மால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. உம் கிருபையால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான தாழ்வு யாவும் என்னால் வந்தது. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. உம் தயவால் வந்தது. உம் தயவால் வந்தது. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. எனில் உண்டான உயர்வு யாவும் உம்மால் வந்தது. உம் தயவால் வந்தது. உம் தயவால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. எனில் உண்டான ஏமாற்றங்கள் என்னால் வந்தது. எனில் உண்டான மாற்றம் யாவும் உம்மால் வந்தது. உம் அன்பால் வந்தது. உம் அன்பால் வந்தது. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி
என்னில் உண்டான தீமையாகும் அது என்னால் வந்ததப்பா. எத்தனையோ வேளைகளில் நீங்க வாழ்க்கையில பல நன்மைகளை செய்ய நினைத்த போதும் அந்த வழிகள் எல்லாம் விட்டு பல நேரங்களில் அதை உதாசீனப்படுத்தினவனாய், அதை தள்ளினவனாய் பல நேரங்களில் கடந்து போனதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த 6 வேளையில ஆண்டவரனோடு இடைப்பட்டார் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாய் அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் என் தகப்பன் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்து முடித்து இதுவரையிலும் நடத்தி வந்ததான தேவன் இனிமேல் அவர் உங்களை நடத்தி செல்ல அவர் போதுமானவராக இருக்கிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்த உயர்வுகள் மேன்மைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வழிவகுத்ததான பாதையாக தான் இருக்கு. அந்த மேன்மைக்காக தான் நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு பாடுகளின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் கஷ்டத்தின் மத்தியிலும் நான் நடந்து வருகிறதான பாதைகள் பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது. அதெல்லாம் அனுபவித்த ஆண்டவர் அவருக்கு உங்களை வைத்ததான ஒரு திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்தவர் அந்த பாதைக்கு நேராக உங்களை நடத்தி சென்றவராய் முடிவிலே அந்த ஜெயத்தை நீங்க சூட்டும்படியாக மகிமையில் பிரவேசிக்கும்படியாக கத்திருந்த பாதையின் வழியாக உங்களை நடத்தி கொண்டு போகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க போகிறதான பாதை ஒருவேளை கடினமாக இருக்கலாம், ஒருவேளை வேதனை அனுபவமா இருக்கலாம், ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்காக இருக்கலாம். ஆனா ஒன்றே ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, தகப்பனைய வாழ்க்கையில் என்ன செய்தாலும் அது என் நன்மைக்காகவே என்று செய்கிறவர், என் நன்மைக்காகவே அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கை உள்ளவங்க மாத்திரம் இந்த ஆராதனை உங்களை அர்ப்பணித்து பாருங்க, விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் முழுவதுமாக அர்ப்பணிங்க. அவர் சகலத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் புதிதாய் தர அவர் வல்லவராக இருக்கிறார்.